அன்பார்ந்த முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தெய்வ குழந்தைகளோட தைப்பொங்கல் கொண்டாடுறதுக்கு அவங்க இடத்துல இருக்கோம். தைப்பூசம் விரதம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 32வது நாள். உண்மையிலே இந்த 32 நாளுமே நிறைய முருக பக்தர்களுக்கு பலவிதமான சோதனைகள், பலவிதமான கேள்விகள், பலவிதமான குழப்பங்கள் எல்லாமே வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு முக்கியமான குழப்பம் என்னென்னா, இந்த மாலை அணிவதை பற்றி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 1000 மெசேஜ் இருக்குன்னா, அந்த 1000 மெசேஜில் 900 மெசேஜ் இந்த மாலை அணிவது சம்மந்தமான கேள்வி தான். குறிப்பாக பெண்கள் தான் நிறைய கேட்டிருந்தாங்க. சார், இந்த காணொலியில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு மாலை போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, மாலை போட்டால் அப்படி பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு காணொலியில் மாலை போடலாம் தப்பு இல்லைன்னு இருக்காங்க. இது ஒரு பெரிய கேள்வியாகவும் பெரிய குழப்பாகவும் முருக சொந்தங்கள் எனக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். பக்தி நிலை 2 நிலை இருக்குது. ஒன்று அறிவது, இன்னொன்று உணர்வது. அறிவது அப்படின்னா, இப்போ நான் முருகர் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், முருகரை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், முருகர் பற்றி எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்கிறேன், இல்லை முருகர் கோயிலுக்கு போய் வேண்டேன், இதெல்லாமே நான் பக்தியை அறிவது நிலையில் இருந்தேன். அது எனக்கு நல்லாவே தெரியுது. அறிவதுக்கும் உணர்வதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா இதுதான். ஏன்னா நான் சொல்கிறப்போ அது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் புரியும். அந்த அறிகின்ற நிலையில் நம்ம இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாலை இது எல்லாமே. ஸோ இந்த மாலை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மாலை வந்ததுக்கு உண்டான விஷயமே எப்படின்னா, நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு காரணம் வச்சுருக்காங்க பின்னாடி. இப்போ சைவம் வைணவம் அப்படின்னு இருக்க போது, வைணவம்னா துளசி மாலை அணிவாங்க, சைவம்னா ருத்ராட்ச மாலை அணிவாங்க. இந்த மாலை அந்த பண்பாடு எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் மாலை போட்டிருந்தாலும் அவர் சுத்தமாக இருக்கணும். அவருக்கு அந்த தீட்டு சம்மந்தமான விஷயமாவோ இல்லை ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. அதுக்கு அவர் அடையாளம் காணப்படுறதுக்காக போடப்பட்டதான் இந்த மாலையே. அதெல்லாம் அன்றைக்கி நம்ம சைவ சிவனடியார்கள் எல்லாருமே ருத்ராட்ச மாலை அணிஞ்சிருந்தாங்க. இந்த பக்கம் வைணவர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு உண்டான துளசி மாலை அணிஞ்சிருந்தாங்க. ஐயப்ப மாலை ஏன் துளசி மாலை அவர் விஷ்ணுவோட அவதாரம்ன்றக்காக அது காலங்காலமாக வருது. ஸோ இந்த மாலை, இந்த வழிபாடு எல்லாமே நம்ம உடம்புக்கு வெளியில் இருக்கிற ஒரு சடங்கு முறை. அதில் நம்ம தனியாக தெரியணும். நாளைக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு இடத்துல ஐயா ஒரு மாலை போட்டிருக்காரு, அசைவம் சாப்பிட மாட்டார், இவர் சைவம் தான் சாப்பிட்டாருன்னு ஒரு அடையாளப்படுத்துறதுக்காகவும், அது மட்டும் இல்லாமல் எங்கே போனாலும் அந்த கூட்டத்தில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்களை தவிர்க்கிறதுக்காக அந்த அடையாளமாக மாலை போடப்பட்டது. அதை தாண்டி உணர்வதுன்னு ஒரு பக்தி நிலை இருக்குது. அந்த உணர்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஐயப்ப மாலை நீங்கள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், மாலை அணியாமல் கடைசி ஒரு 5 நாள் மாலை அணிந்து அந்த 48 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போகும்போது 18ஆம் படி ஏறத்துக்காக ஐயப்ப மாலை அணிஞ்சு போவாங்க. அதுக்கு நம்ம பக்தி நிலை குறைந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. உண்மையிலே அது ஒரு உணர்வு உள்ள ஒரு பக்தி. ஸோ இந்த மாலை அணிவது எல்லாமே ஒரு மனநிலையை பொறுத்து தான். நீங்கள் மாலை அணிந்தால் தான் உங்களுக்கு விரதம் கேட்டது கிடைக்கும் அப்படின்ற எதுவுமே கிடையாது. ஸோ முதல்ல இந்த குழப்பமான பக்தி நிலையிலேருந்து வெளியில் வாங்க, என்னோட தாழ்மையான வேண்டுகோள். நீங்கள் முருகப்பெருமான அறிகின்ற நிலையில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த கேள்வி குழப்பங்கள் எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் உணர்கின்ற நிலைக்கு வரீங்களோ, அப்போது உங்களுக்கும் முருகனுக்கும் நடுவில் யாருமே தேவையும் படாது. நீங்கள் செய்கிறதுலேயுமே இறைவன் அக்செப்ட் பண்ணுறதை கண்கூடாக பார்ப்பீங்க. முருக சக்தி உங்களுக்கு சுற்றி நடக்கிறத உணர ஆரம்பிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்களோ அப்படியெல்லாம் ஒரு காட்சி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த உணர்கின்ற நிலை வர வரைக்கும் இந்த குழப்பமான விஷயத்திலே நம்ம சுற்றிக்கிட்டே இருப்பன்றது தான் ஒரு பெரிய கசப்பான உண்மை. அதனால் நான் மாலை போடலாமா, மாலை போடலையா, என் மாலை அறுந்துருச்சு, மாலையில் இருக்கிற டாலர் கீழே விழுந்துருச்சு, நான் தெரியாதனமாக முட்டை சாப்பிட்டேன், தெரியாதனமாக கேக் சாப்பிட்டேன், அதில் ஒரு இதாகிடுமா, என் விரதம் அப்படி ஆகிடுமா அப்படின்னு எந்த குழப்பமும் இருக்காதீங்க. இந்த 48 நாள் தைப்பூச விரதத்தில் உங்களுக்கு எது கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆனால் நான் சத்தியமாக சொல்கிறேன், ஒன்று மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்னா ஒரு பெரிய பக்குவம் கிடைக்கும். அந்த பக்குவம் எப்படிப்பட்ட பக்குவம்னா, எப்படிலாம் நம்மளை சுற்றி என்னென்னலாம் சூழ்ச்சிகள் நடந்திருக்கு, எப்படிப்பட்ட மனிதர்கள் கூட நம்ம பழகிருக்கோம், எப்படிலாம் நம்ம கூட ஆட்கள் இருந்திருக்காங்க, இப்படிலாம் நம்ம நம்பி இருந்தோமே அப்படின்ற ஒரு பெரிய தெளிவு நிலையும் ஒரு பெரிய விழிப்புணர்வும் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த பக்குவம் தான் உங்களுக்கு அடுத்த இந்த 11 மாதமும் கொண்டு போகும். இது உண்மை. அதே சமயத்தில் விரத காலத்திலே நிறைய பேருக்கு வேண்டுதல் எனக்கு நிறைவேறுச்சுன்னு சொன்னவங்களே நான் பார்த்துருக்கேன். இப்போ 32வது நாள் இப்போ வரைக்கும் என்னடா நம்ம விரதம் இருக்குமே, கிடைக்குமா கிடைக்கான்ற குழப்பத்தில் யாருமே இருக்காதீங்க. உறுதியாக கிடைக்கும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிறத தாண்டி நிச்சயமாக முருகர் கொடுப்பான்றதான் ஒரு பெரிய உண்மை. அதை நீங்கள் உணர்கின்ற பக்தி நிலைக்கு வாங்க. நீங்கள் முருகரை போய் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் முருகா அப்படின்னு சொன்னாலும் அந்த முருக சக்தி உங்களை காப்பாற்றும். நம்ம பக்தி நிலையில் அறிவது உணர்வது இந்த 2த்துலேருந்து அறிகின்ற நிலையிலேருந்து நீங்கள் உணர்கின்ற நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, உண்மையிலேயே நீங்கள் இப்போ அற்புதம் அதிசயம் ஒன்று அடிக்கடி சொல்கிறேன். இந்த பக்தருக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அந்த பக்தர் அந்த அற்புதம் அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். மீண்டும் ஒரு முறை தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.